The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம் கார்த்திகேயன். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இதுல தேர்தல் ஆணையம் திரு எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்கிற போது தேர்தல் ஆணையத்தினுடைய விசாரணைக்காக உங்களுக்கெல்லாம் அனுப்பப்பட்ட அந்த சம்மன் குறித்தெல்லாம் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. ஏன் இவங்களெல்லாம் நீங்க அழைச்சு விசாரிக்கிறீங்க அப்படின்னு. ஆனா இப்போ தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இது ரெண்டும் முரண்பாடா இருக்கா? இல்ல, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே திரு சூரியமூர்த்தி அவர்களது வழக்குல இந்த மனுக்கள் விசாரிக்கப்படலாம்னு கொடுத்திருக்காங்க. திரு ராம்குமார் ஆதித்தன், சுரேன் பழனிசாமி அவர்கள் மீண்டும் எங்கள் மனுக்களையும் விசாரிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது இதே நீதிமன்றம் ஏற்கனவே நிலுவையில் உள்ள அனைத்து மனுக்களையும் விசாரிக்க உத்தரவிட்டு விட்டோம், அதற்கு மீண்டும் மீண்டும் ஏன் மனு செய்து நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்று கேட்டுதான் தள்ளுபடி செய்தார்கள். அடுத்து தேர்தல் ஆணையம் எல்லோருக்கும் அந்த விசாரணைக்கான அந்த தகவலை நோட்டீஸ் அனுப்பி அந்த விசாரணையை துவக்கி விட்டார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அந்த விசாரணையில் பங்கெடுத்து விட்டார். ஒரு விசாரணையில பங்கெடுத்ததற்கு பிறகு அதனுடைய முடிவு தனக்கு எதிராக வரும் என்று யூகித்து அந்த யூகத்தின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்தார். அது விசாரிக்கப்படுகிற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி கற்பனையான ஒரு நிவாரணத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக கோரியிருக்கிறார். தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அவர்களுக்கு இதை விசாரிக்கிற முழுமையான ஒரு அதிகாரம் உள்ளது. எடப்பாடி அவரு வச்சார் இல்லையா வாதம், 65 பேர்ல 61 பேர் எனக்கு ஆதரவு, உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக முடிவெடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை, அப்புறம் கட்சியில இருந்து நீக்கப்பட்டவங்க எல்லாரும் வழக்கு போட்டு உரிமை கோர்றாங்க அப்படின்னு இபிஎஸ் தரப்பு வாதம் வச்சிருந்தார். அந்த வாதங்கள்ல நியாயம் இல்லையா? இல்ல, மூணு கேள்விகளுக்குமே ஒவ்வொன்னா பதில் சொல்லிடுறேன். எடப்பாடி பழனிசாமி 61 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்னு சொல்றதெல்லாம் பேரா 15 என்கிற அந்த அடிப்படையில வர்றது. அதாவது யார் கையில சின்னம் கொடுக்கணும் என்பதற்கான அந்த செக்ஷன். அதுல இந்த விசாரணை நாங்க அதுக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறோம், அது இன்னும் விசாரணைக்கு எடுக்கப்படல ஒன்று. அதனால அது இந்த வழக்குக்கு பொருந்தாது. அடுத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் என்பது இதுக்கு பொருந்தாது. ஏன்னா இதற்கு மனு செய்த காலத்துல நான் இபிஎஸ் ஓபிஎஸோடு ஒருங்கிணைந்து பயணித்த பொழுது 2017 சின்னம் இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு கொடுக்கணும். ஆனால் அதிமுகவின் அடிப்படை விதிகளில் எந்த திருத்தத்தையும் செய்யக்கூடாது என்கிற அந்த ஆட்சேபனை நான் அன்றைக்கே பதிவு செய்திருக்கிறேன். அன்றைக்கு நான் அதிமுக உறுப்பினர். அதன் பிறகு இவர்கள் எனக்கு செய்தி தொடர்பாளர்ங்கிற பதவி வேற போடுறாங்க. அப்ப அன்றைய தேதிக்கு இந்த மனு செய்த காலத்துல நான் உறுப்பினர். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் எல்லா மனுக்களும் வருது. அதனால யார் ஏதேனும் ஒரு கருத்து சொன்னா அவங்க கட்சியில இல்ல என்கிற அந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வாதம் எடுபடாது. அப்ப உட்கட்சி பிரச்சனையே தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாமா வேண்டாமான்னா நீங்க ஒரு சுதந்திரமான கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிய விசாரணையே செய்யக்கூடாது என்று சொல்லுகிற அதிகாரம் கிடையாது. அப்படி ஒரு பரிகாரம் கேட்பதற்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி துணிந்தார் என்று தெரியல. அப்ப இந்த தீர்ப்பு என்பது அவருக்கு எதிராக வரும் என்பதை உணர்ந்திருக்கிறார். 2017 2024 வரை நீதிமன்றங்களிலும் சரி தேர்தல் ஆணையத்திலும் சரி திரு எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமான தீர்ப்புகளையே பெற்று வந்திருக்கிறார். முதல் முறையாக நீதியின் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. திரு கேசிபி, திரு வைகை செல்வன் முடிக்கும் போது பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம் இருக்கு, பொதுக்குழுல ஒருமித்த முடிவாக அதிமுக பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார், பொதுக்குழுல எந்த அதிருப்தியும் இல்லைன்னு சொல்றார் இல்லையா? தேர்தல் ஆணையத்திற்கோ நீதிமன்றத்திற்கோ அதிகாரம் இல்லைன்றார். கட்சி விவகாரங்கள் பொறுத்த வரைக்கும் பொதுக்குழுக்கு தான் அதிகாரம்ன்றார். இதுதான் பிரச்சனையே. அதாவது பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை என்பதைத்தான் சசிகலா அவர்கள் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவு, நீதிமன்றங்கள் எடுத்த முடிவு. பொதுக்குழுவுக்கு இந்த அதிகாரம் கிடையாது. அதிமுகவினுடைய விதிகளின்படி அடிப்படை தொண்டர்களால் மட்டுமே தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதை எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டு
அந்த விதிகளை திருத்தி இருக்கிறார். பாவம் அவர் திரு வைகை செல்வன் அதை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பொதுக்குழுவால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதிகளை மாற்றி அடிப்படை தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதிகள் உருவாக்கப்பட்டு அதற்கு 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழிய வேண்டும் என்று விதிகள் திருத்தப்பட்டு விட்டது அதிமுகல. இதுதான் பிரச்சனையே. அப்படி திருத்தப்பட்ட விதிகளில் இருக்கிற குறைபாட்டை நான் தேர்தல் ஆணையத்தில் எடுத்து வைத்தேன். தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், பொதுக்குழுவுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டது சரி. ஆனால் போட்டியிடுகிறவர்களுக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அதற்கு அந்த 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும் என்கிற விதியை நீக்க வேண்டும். மீண்டும் பொதுச் செயலாளர்களுக்கு தொண்டர்களால் ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. அதை நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கும். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இதனால கட்சிக்கு பாதகம் ஏற்படும். கட்சிக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாது. எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை மாற்றம் மட்டுமே ஏற்படும். இதை தவிர்க்க எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் உடனடியாக அவர் இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துகிற முயற்சியில ஈடுபடணும். நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.